ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. நம்ம தேவங்கோட 2 ஷார்ட்ஸோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்டு யார் யார் பார்த்துலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டாக புரியும். வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கோ தேயாங்கோ ஒரு வழியாக எப்படியோ பேசி சமாளித்து கல்யாணம் பண்ணிட்டுக்குவாங்க. பட் தேயாங்க் வந்துட்டு அது கல்யாணம் மாதிரியே தெரிஞ்சிருக்காது. என்னமோ பண்ண வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லைங்களா. அவங்க வந்துட்டு இப்போ ரைட் மைண்டில் கூட இல்லை. அவங்க வந்து இப்போ சின்ன குழந்தை மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம், ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கோம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்போ தோணியிருக்கோம், உங்கள் அம்மா சொல்லுந்து, உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுந்து, இந்த பணக்கார உங்கள் சகவாசத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்குவாங்க. பட் நீங்கள் தான் ஒரு கைண்ட் நேச்சர் பொண்ணாக நீங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்குவீங்க. பட் அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ கல்யாணம் கூட முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அந்த வீட்டில் போய் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்க்கலாம். நீங்கள் இப்போது தேயாங் வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் தேயாங் வீட்டுக்கு போகும்போது அவங்க பெட்ரூம்குள்ளே எப்போவுமே போயிருக்க மாட்டீங்க. ஹால்லேயே தேயாங் கூட பேசுகிறது, விளாடுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே ஹாலில் தான் நடந்திருக்கோம். பெட்ரூம் வரைக்கும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் தேயாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறமா தான் தேயாங் அவங்க ரூமுக்கு போய் அவங்க லாக் பண்ணிக்கிட்டு ரூம் உள்ளவே இருந்திருக்குவாங்க. இதை தான் அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்குவாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தேயாங் பெட்ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு பயங்கர நர்வஸாக இருக்கும். அவங்க மனசார எவ்வளோதான் சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஹீ இஸ் அ க்ரோன் அப் மேன். பட் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பயம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நர்வஸ்னஸில் தான் நீங்கள் ஹால்லேயே உக்காந்துக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சின்னு உங்கள் பக்கத்துலேயே இருக்குவாங்க. அதுக்குள்ளே உங்கள் மாமியார் வருவாங்க, தேவங்களோட அம்மா. வயன் அப்படின்வாங்க. நீங்கள் எந்திரிச்சு நிற்குவீங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சினே இருக்குவாங்க. சொல்லுங்கள் ஆண்டி, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்வீங்க. அதுக்குள்ளேயோ தேவங்களோட அப்பா வந்துட்டு, என்னம்மா இன்றைக்கி தான் நம்ம மருமகளுக்கு ஃபர்ஸ்ட் டே, அதுக்குள்ளே நீ அவளுக்கு வேலை சொல்கிற அப்படின்வாங்க. அப்போ அவங்க, இதை நாங்கள் எப்படி சொல்கிறீங்க, பையன் இதுக்கு முன்னாடி வந்திருந்தே இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, ஆனால் தேயாங்கோட ஃப்ரெண்டாக கேர்டேக்கராக தான் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் அவள் நம்மளோட மூத்த மருமகளாக தேயாங்கோட பொண்டாட்டியாக இந்த வீட்டுள்ளே வந்திருக்கா. ஸோ இன்றைக்கி அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே பையன் வேலை செய்யக்கூடாது. உனக்கு காஃபி தானே வேணும், நான் மேட்ஸ்கிட்ட சொல்கிறேன், அவங்க கொண்டு வருவாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், பையன் நீ இனிமேல் நம்ம 2 பேரை அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது, அத்தை மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அங்கிள் அது பார், இப்போ தான் சொல்லியிருக்கேன், அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா, நீ நம்மளோட மருமக அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரிங்க மாமா அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே தேயாங், அப்பா ப்ளீஸ் அப்பா, பையனை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூடவே இருக்கட்டும் அப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா தேயாங் கிட்ட வந்துட்டு அவங்க தலைமையில் கையை வச்சு, தேயாங் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு க்யூட்டாக இல்லைன்னு சொல்லி ஹெட் நாட் பண்ணுவாங்க. இனிமேல் பையன் உன் கூடவே இருக்க போகிறா அப்படின்வாங்க. அப்பா நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தேயாங். அப்போது அவங்க அப்பா அப்படின்வாங்க. அப்போ தேயாங், அப்போ பையன் தேயாங்க விட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையா, டெய்லி என் கூடவே விளாடுவாளா, என் கூடவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அவங்க அப்பா அப்போது என் கூடவே தூங்குவாளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது உன் கூடவே இருக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா ஸ்மைல் பண்ணி. நீங்களும் ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க, ஏன்னா தேவங்க வந்துட்டு ஃபுல் எக்ஸைட் ஆகிக்குவாங்க, நீங்கள் அவங்க கூடவே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா உங்களை பார்த்துட்டு, பையன் தேயாங் டயர்டாக இருக்கா, நீ அவர் ரூமை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மாமா அவரோட ரூம் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே தேயாங் உங்கள் கையை பிடிச்சி, பையன் வா நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்னோடய டாய்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், என்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
தேவங்கூட அப்பா நீங்கள் 2 பேரும் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு அவங்க மனசுலேயே அவங்க யோசிச்சுக்குவாங்க, எப்படியோ என் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்துட்டா, நான் அவனோட லைஃப் என்ன ஆகுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். மொத்தத்தில் அவன் லைஃப்பில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னு அவங்கள யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பட் தேவங்கூட அம்மா வந்துட்டு பயங்கர கோவமாக பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ அவங்க தம்பி வருவாங்க. என்னம்மா அப்படி பார்த்துன்னுக்குற? இல்லைடா, நான் ஒரு கப் காஃபி தான் கேட்டேன் அவகிட்ட. அதுக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவளை வேலைக்காரச்சி மாதிரி ட்ரீட் பண்ணாத, உனக்கு காஃபி வேணும்னா யாராவது மேடுங்களுக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓ அப்பா அதுக்குள்ளே அவங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போல். ஆமாம், பெரிய மருமகன் வேறு சொன்னார். ஏய், கூடி சீக்கிரத்தில் நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, டீனா வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வாரமே போய் டீனா வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிளம்பியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் தேயாங் ரூம்குள்ளே போயிருக்குவீங்க. உங்கள் வீடை விட பெருசாக இருக்கும் அவங்க ரூம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஃபுல் ஆஃப் டாய்ஸ் இருக்கும் தேயாங் ரூமில். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருந்துக்கும். பட் அதுக்கப்புறமா தேயாங் கூட பேசி அவங்க கூட விளையாடி அவங்க டாய்ஸ் எல்லாம் காமிச்சிருக்குவாங்க. எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருந்துக்கும். தேயாங்க வந்துட்டு அப்படியே படுக்க வச்சுருக்குவீங்க பெட் மேலே. அவங்க அப்படியே தூங்கிக்குவாங்க. பட் இருந்தாலும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சின்னு படுத்துனுக்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த உட்காந்துன்னுக்கிற பொசிஷன்லேயே படுத்துன்னு தூங்கிட்டுக்குவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு குளிச்சு நீங்கள் கிச்சனுக்கு போவீங்க. கிச்சனுக்கு போன உடனே அங்கே மேட்ஸ் எல்லாருமே குக் பண்ணிக்குவாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம். நீங்கள் போன உடனே எல்லாம் ஸ்மைல் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் ஐயோ வேணாம் நீங்கள் அங்கே உட்காருங்க, நம்ம எல்லாம் செஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு போர் அடிக்குது, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இதை கட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குவாங்க. நீங்களும் அதெல்லாம் கட் பண்ணிக்குவீங்க. அப்போது உங்கள் மாமியார் உள்ளே வருவாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்வாங்க. அப்போது அங்கே மேட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் அம்மா அது வந்து அவங்க தான் கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுதான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பரவாயில்ல, அவகிட்ட கொடுத்துருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுன்னுக்கிறீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. அது வந்து இனிமேல் வையந்தா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாமே குக் பண்ணும், நீங்கள் அவளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களே ஒரு மாதிரி பார்ப்பீங்க. அப்போ அவங்க உங்களை பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குற, இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு உங்கள் மாமா சொன்னார் இல்லை, அப்போனா இந்த வீட்டோட எல்லா பொறுப்பும் நீ தான் ஏற்றுக்கணும். அது ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. ஸோ இனிமேல் காலையில் சீக்கிரமாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணும். அதுக்கு முன்னாடி என்னோடய ரூமுக்கு என்னோடய காஃபி வந்துடணும். என் காஃபி எப்படி இருக்கணும்னு அவங்கக்கிட்ட கேட்டு அதே மாதிரி போட்டு எடுத்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவும் அவங்க மாமியார் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து நின்றுக்குவாங்க. அப்போ நீங்கள் நம்மளாம் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்போ நானே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ப்ளேஸ் விட்டுருக்குவாங்க. இப்படியே கண்டினியூ ஆகின்கோ. பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, லன்ச் குக் பண்ணுறது, டின்னர் குக் பண்ணுறது, இதில் தேவைங்க பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஊட்டி விடுறது, அவங்கள தூங்க வைக்கிறது, அவங்க கூட விளாடுறது, இந்த மாதிரியே உங்கள் லைஃப் போயின்க்கோ. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஆகிட்டுக்கும். இதில் தேவங்கூட அம்மாவோ தம்பியோ உங்களை வந்து ஒரு மேடு மாதிரியே ட்ரீட் பண்ணிக்குவாங்க. அதை எடுத்துனுவான், இதை எடுத்துனுவான், அதை செய்யாதே இதை செய்யாதேன்னு. வெறும் தேவங்கூட அப்பா இருக்கிற போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறதாகட்டும், இல்லை உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறதாகட்டும் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு தேயாங்கூட ரியல் மதரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வையன்னு உங்கள் பின்னாலேயே சுற்றினுக்குவாங்க. நீங்கள் தேயாங்க லிட்ரலாக ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துனுக்குவீங்க. இப்போ ஒரு குழந்தை இருந்தால் எப்படி பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி தான் அவங்கள பார்த்துனுக்குவீங்க. அது வந்துட்டு உங்கள் மாமனாருக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கும். யூங்கிக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க வந்துட்டு உங்களை ஒரு தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்குவாங்க.
இப்போ நீங்கள் தேவங்க தூங்க வச்சுட்டு பெட் மேலேருந்து எந்திரிக்க போவீங்க. பட் தேவங்க வந்துட்டு டைட்டாக உங்கள் கையை பிடிச்சின்னுக்குவாங்க. நீங்கள் மறுபடியும் அது பெட் மேலேயே உக்காந்து இன்னொரு கையால் அவங்க தலையை கேர்ஸ் பண்ணிவிட்டு தூங்கும்போது கூட என் கையை விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸையே பார்த்து, நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? ஒருவேளை நீங்கள் பழைய மாதிரி இருந்திருந்தா இப்படி என் கையை பிடிச்சிருக்குவீங்களா? கையை பிடிக்கிறது எங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன் இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ நல்லா ஃபீல் ஆகுது தெரியுமா? என்னை யாரும் இந்த அளவுக்கு லவ் பண்ணதே இல்லை. எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை பார்த்துக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா நீங்கள் தான் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பழைய மாதிரி ஆயிட்டா என்னை இப்படி பார்க்குவீங்களா? என்கிட்ட எப்படி பழகுவீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் குணமாயிடணும். என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நீங்கள் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறது நல்லது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து பேசின்னுக்குவீங்க. அப்போது உங்கள் ஃபோன் ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா சாரா. நீங்கள் ஃபோன் ரிசீவ் பண்ணிட்டு ஹலோ அப்படின்வீங்க. ஹலோ வையன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் நல்லா இருக்கேடி, பொய் சொல்லாத அப்படின்வாங்க. ஏய், உண்மையாக நான் நல்லா இருக்கேன். எப்படி உன்னால் இப்படியெல்லாம் சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கின்னு எப்படி நல்லா இருக்குவேன்? ஏய், என்னடி அப்படி சொல்கிற? அவர் குழந்தை மாதிரி இருந்தாலும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டாக தான் என்னை பார்த்தாலும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு என்னை. அவங்க வீட்டில் யாராவது என்னை திட்ட வந்தால் சண்டை போடுறதுக்கே போகிறாரடி. எனக்கு அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு நினச்சா அப்படின்வீங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வையன்? அவர் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டா உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. உனக்கு தெரியலடி, பணக்காரங்கெல்லாம் செல்ஃபிஷ்ங்க. அவங்களுக்கு வேலை ஆகிற வரைக்கும் தான். அப்புறமா குப்பை மாதிரி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை சாரா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இவர் முதல்ல கூட என்ன லியா காக்கிட்டேருந்து எவ்வளோ தடவை காப்பாற்றிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. வையன், உனக்கு சொன்னால் புரியாதடி. இதே மாதிரி தான் முதல்ல நீ ஹெல்ப் பண்ணோ பாவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்க பார்த்தியா? அவருக்கு பொண்டாட்டியாக இருக்கேன். அதே அவங்க நல்லா இருந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்குவாங்களாடி. அதை யோசி. அவங்க அந்த நிலைமையில இருக்கிறதுனால தான் உன்னை கல்யாணமே பண்ணாங்க. இவ்வளோ நல்லவளாக இருக்காதடி. எல்லாரும் உன்னை ஏமாத்தின்னுக்குறாங்க வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டு சாரா, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு விஷயம், எங்கள் மாமனார் கூட என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கடி. அப்புறமா யோங்கி அண்ணா, அவங்களும் என்னை சொந்த தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. சரி, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. காலேஜ்க்கு எப்பத்துலேருந்து வர அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் இல்லை, நான் அதை பற்றி மறந்தே போயிட்டேன். நான் எங்கள் மாமனார்கிட்ட கேட்டுட்டு நான் நாளையிலேருந்தே வரடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதை கூட நீ உங்கள் மாமனார்கிட்ட கேட்கணுமா? ஐயோ வையன், என்னடி நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடு சாரா, நீ அதை பற்றி பேசாத, கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேச அப்படின்னு சொல்வீங்க. சாரா, அம்மாவை போய் பார்க்க சொல்லியிருந்தேனே, போய் பார்த்தியா? எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்கிட்ட நேற்று ஃபோனில் பேசும்போது கூட பயங்கரமாக அழுந்தாங்க தெரியுமா? என்னால் தான் உன் லைஃப் எப்படி ஆயிடுச்சின்னு ரொம்ப படுறாங்கடி அப்படின்வீங்க. அப்போது ஆமாம் வையன், நான் போய் பார்த்தேன். அப்போ கூட அவங்க அம்மா அது தான் சொன்னாங்க, என்னால் தான் என் பிள்ளை வாழ்க்கையே பாலாயிடுச்சின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வேளை இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க எங்கள் அம்மாவை தொந்தரவு பண்ணியிருக்குவாங்கடி. அதனாலேயே நான் பாதி ஓகே சொல்லிட்டேன். நான் என்னோடய டிகிரி முடித்த உடனே ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்து எங்கள் அம்மாவை எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும். அவங்க எங்கள் அம்மாவை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க, எஸ்பெஷலி லியா. நீ ஒன்றும் கவலைப்படாத வயன், நான் அடிக்கடி போய் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் டி சாரா அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறமா கால் கட் பண்ணியிருக்குவீங்க. நீங்கள் உங்கள் மாமனார்கிட்ட போய் கேட்டிருக்குவீங்க. அவங்களும் தாராளமாக போமா, நீ எவ்வளோ படிக்கணும்னு இருக்கிறியோ படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்குவாங்க. உங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்கும். அது தேவங்கோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னங்க சொல்கிறீங்க, அவள் காலேஜுக்கு போயிட்டா தேவங்க யார் பார்த்துக்குவாங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க அப்பா, அவள் என்ன வேலை காய்ச்சியா?
அவள் இந்த வீட்டோட மருமக, அவளோட லைஃப்பும் வாழ்கிறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவள் காலேஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, புள்ளியை யாராவது பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ண? அவள் காலேஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா வையன் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குளித்து ரெடியாக இருக்குவீங்க மிரர்கிட்ட நின்றுன்னு. அப்போ தேவங்க எழுந்திரிச்சி உட்காந்து கண்ணு ரப் பண்ணிக்குவாங்க, சின்ன குழந்தை மாதிரி. உங்களையே பார்த்துட்டு, பையன் நீ நீ எங்கே போயின்னுக்கிற, தேவங்க விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி உக்காந்து, இதை பாருங்கள் தேவாங்ஷி, நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு எங்கே போக மாட்டேன். நான் காலேஜுக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் காலேஜுக்கு போயிட்டு சீக்கிரமாக நான் உங்ககிட்ட வந்துடுவேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாட்லாமா அப்படின்னு சொல்வீங்க. நீ காலேஜுக்கு போயிட்டு இங்கே வந்துடுவியா அப்படின்னு கேட்குவாங்க. கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்வீங்க. சரி சீக்கிரமாக வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், யாருக்குமே ட்ரபிள் பண்ணக்கூடாது, குட் பாயாக இருக்கணும், சரியா? பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே ஒழுங்காக சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங்க நான் எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நீ சீக்கிரமாக வரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை நீட்டுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க கையை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க கை மேலே உங்கள் கையை வச்சு, ப்ராமிஸாக சீக்கிரமாக வந்துடுறேன், வரும்போது உங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏ சாக்லேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. ஒரு வழியாக நீங்கள் தேவங்க கன்வின்ஸ் பண்ணி காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. உங்கள் மாமனார் வந்துட்டு உங்களை காலேஜுக்கு காரில் தான் போக சொல்லியிருக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு வேணாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. காலேஜுக்கு போவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, காலேஜில் எல்லார் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும், ரிஃப்ரெஷிங்காகவும் ஆயிருக்கும். ஏன்னா அங்கே வந்து வீட்டுள்ளவே இருந்து தேவங்க பார்த்துக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, அதே ஆகிட்டுக்கும் உங்களுக்கு. வேறு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. ஸோ காலேஜுக்கு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே தேவங்க வந்து ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்திருக்கும். பட் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு சடனாக அவங்க குழந்தை மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணி நீங்களும் ஹக் பேக் பண்ணுவீங்க. அவங்க வந்துட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லைன்னா போர் அடிக்குது வையன் அப்படின்னு சொல்லினுக்குவாங்க. அப்போ நீங்கள், அதான் நான் வந்துட்டேன்ல, ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் சாப்பிட்டேன். சரி வா வையன், நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணினே பின்னாடி போவீங்க. பட் உங்களுக்கு ஆல்ரெடி டயர்டாக இருந்திருக்கோம். போய் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தேவங்க கூட உக்காந்து விளையாடினுக்குவீங்க. விளையாடுறதுன்னா அவங்க உங்களுக்கு எல்லா டாய்ஸாக எடுத்து காமிச்சின்னுக்குவாங்க, அதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லினுக்குவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணி நான் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. இதே உங்களோட டெய்லி ரொட்டீன் ஆகிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி காலேஜுக்கு போயிட்டு வந்து தேவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாம் செஞ்சு தூங்குறதுக்குள்ளே லேட் ஆகிடும். தேவங்க தூங்க வச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கும். உங்கள் மாமியார் வந்துட்டு வேணும்னே உங்களுக்கு டைம் கொடுத்துனுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்த உடனே ஏதாவது ஒரு வேலை சொல்லினுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 month ஆகிருக்கும். இதில் இன்னொரு உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, யூங்கி ஒரு நாள் போய் திடீர்னு உங்கள் அம்மாவே லியா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள செப்ரேட்டாக ஒரு வீடு பண்ணி வச்சுருக்குவாங்க. எல்லா எக்ஸ்பென்சஸும் யூங்கி தான் பார்த்துருக்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்குவீங்க யூங்கிக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்களும், நீ என் தங்கச்சின்னா அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி, ஸோ அவங்களே ஒருத்தவங்க தப்பாக ட்ரீட் பண்ணால் எனக்கும் பிடிக்கிறதில்ல, அதனால தான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா லியா வீட்டிலேருந்து அவங்க வெளியே வந்திருந்து. இன்றைக்கி வந்துட்டு தேவங்கோட தம்பி இருக்குவாங்க இல்லைங்களா, அவங்களோட என்கேஜ்மெண்ட்டு டீனா கூட, அதாவது அவங்கள லவ் பண்ணுற பொண்ணு கூட. இப்போ நீங்கள் ரெடியாக இருக்குவீங்க. எங்கன்னா தேவங்கோட தம்பி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு
நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கு வரதில்லன்னு தான் சொல்லியிருக்குவீங்க. ஏன்னா தேயாங்க்கு க்ரௌடெல்லாம் பார்த்தா பேனிக் ஆகிடுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்கள் மாமனார் தான் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை பெரிய மருமக இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரை ஃபோர்ஸ் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் ரெடி ஆகிக்குவீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுன்னுக்குவீங்க. ஒரு மாதிரி மரூன் சாரியில். தேவங்க வந்துட்டு பிளாக் கலர் ஷூட் போட்டுக்குவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுன்னுக்குவாங்க. இவ்வளோ நாள் அந்த குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணின்னுக்குவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் மிரர் முன்னாடி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு மிரரில் பார்க்குவீங்க, பார்த்தா தேவம் உங்கள் பின்னாடி நின்றுக்குவாங்க. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அது நிஜமாகவே அந்த குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணின்னு இருந்த தேயாங்க, இல்லை லியாவை பார்க்க வந்தப்போ வந்தாங்களே அந்த தேயாங்கன்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க ஃபேஸில் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். அவங்க வந்துட்டு மிரர்லேருந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க நின்றுன்னு. நீங்கள் ஃபுல்லாக நர்வஸாக தேயாங்ஷி அப்படின்வீங்க. அதுக்குள்ளே தேயாங், வையன் இங்கே பாரு, அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டாங்க, நான் எப்படி தெரியுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர், ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரியுறீங்க, இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் உங்களே பார்த்துட்டு, நீ கூட வையன் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கே தெரியுமா, நீ டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ, அந்த ட்ரெஸ்ஸு நல்லா தெரியுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், தேயாங்ஷி இந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி ஒரு நாள் போடுறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னுக்கிறேன் தெரியுமா, இதில் டெய்லி போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹெட் நோட் பண்ணி மறுபடியும் மிரர் பக்கம் திரும்பிட்டு ரெடி ஆகிக்குவீங்க. தேயாங் வந்துட்டு பெட் மேலே போய் உக்காந்துக்குவாங்க. அப்போ நீங்கள், ஒரு செகண்டில் அவர் சரியாயிட்டாரோ என்னமோன்னு நினச்சேன். நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, ஒரு வேளை உண்மையாகவே அவர் பழைய மாதிரி ஆகிட்டா, ஐயோ கடவுளே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பேசிக்குவீங்க. நீங்கள் எல்லாருமே அங்கே போய் ரீச் ஆகிருக்குவீங்க வென்யூக்கு. ரிங் செரமனி கூட எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும். அங்கே வந்துட்டு லியா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்குவாங்க. லியா வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்து ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் தேயாங் கூடவே இருக்குவீங்க. தேயாங் உங்கள் கூடவே இருந்திருக்குவாங்க, உங்கள் கையை விட்டே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் தேயாங் வந்துட்டு டாலாக இருக்குவாங்க, நீங்கள் வந்துட்டு குள்ளச்சி, அவங்கள விட குட்டியாக இருக்குவீங்க. பட் இருந்தாலும் தேயாங் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி உங்கள் கையே பிடிச்சின்னுக்குவாங்க. தேயாங்ஷி உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் ஏன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க வந்துட்டு, வானா நீ என்னை தனியாக விட்டு போகாத, இங்கே எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், தேயாங்ஷி ஒன்றும் பயப்படாதீங்க, தோ இங்கே தான் இவங்க என்ன உட்காந்து நிற்கிறாங்க இல்லை, அவங்க கூடவே இருங்க, நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, சரி சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யுங்கி பக்கத்தில் போய் உட்காருவாங்க. ஆமாங்க, எல்லாருமே தேவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ கோல்டாக இருந்த ஒரு சிஓ வந்துட்டு இன்றைக்கி இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி, கொஞ்சம் பேர் கன்சர்னில் பார்க்குவாங்க, கொஞ்சம் பேர் நல்லதாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. நீங்கள் தேவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரலான்னு அந்த ஃபுட்டு கவுண்டருக்கு போயிருக்குவீங்க. அங்கே தேடினுக்குவீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் யோங்கிக்கு ஒரு கால் வந்திருக்கோம். ஸோ அவங்க தேவங்க அங்கேயே உட்கார சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் தூரத்தில் தான் வெளியே போயிருக்குவாங்க. தேவங்க வந்துட்டு உங்களே தேடினே அந்த ஃபுட் கவுண்டர்கிட்ட வந்துன்னுக்குவாங்க. அப்போது சடனாக ஒருத்தவங்க மேலே மோதிடுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, லியா தான். அவங்க கையில் இருந்த ஃபுட் எல்லாமே அவங்க மேலே கொட்டிடும். அப்போது சாரி ஆண்டி சாரி அப்படின்வாங்க தேயாங். யூ ஹவ் டேர் யூ, கண்ணு தெரில எப்படி வர்றது, இங்கே பாரு என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துன்னு அழுகிற மாதிரி ஃபேஸ் வச்சுன்னு, ஆண்டி சாரி ஆண்டி நான் தெரியாத பண்ணிட்டேன், நீ முதல்ல என்னை ஆண்டின்னு கூப்பிடுறத நிறுத்துறியா அப்படின்னு வழியாக வந்துட்டு முறைச்சி பார்க்குவாங்க தேயாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த க்ரௌட் இருக்கிற டைரெக்ஷனில் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு போவீங்க. பார்த்தா தேயாங் நின்றுக்குவாங்க. நீங்கள் ஓடி போவீங்க தேயாங்கிட்ட. நீங்கள் போன உடனே தேயாங் உங்கள் பின்னாடி ஓடி வந்து உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி உங்கள் பின்னாடி ஒழிஞ்சு நிற்குவாங்க. என்ன ஆச்சு தேயாங்ஷி அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இல்லையா, நான் சொல்கிறேன், உன் பைத்தியக்கார புருஷன்
கண்ணு தெரியாமல் வந்து மோதி இங்கே பாரு என் ட்ரெஸ்ஸை எப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏலியா மரியாதையாக பேசு, பைத்தியம் கீத்தியோன்னு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. பைத்தியம் இல்லாமல் என்னென்ன கூப்பிடணும் அப்படின்வாங்க. ஹேய், ஒரு காலத்தில் இவரை தான் வழிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இப்போ அவர் உனக்கு பைத்தியமாக தருறாங்களா? என்னடி ரொம்ப பேசுகிற? பெரிய குடும்பத்தில் மருமக ஆயிட்டேன்ற திமிரா? நீ இப்போ அங்கே இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் தாண்டி காரணம். நான் போட்ட பிச்சால் தான் அந்த குடும்பத்தில் நீ இப்போ மருமகளாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் கேட்கல பிச்சை போடுன்னு. அதுவும் இல்லாமல் யார் பாரு பிச்சையை பற்றி பேசுகிறது. இப்போது நீ போட்டுட்ருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு, மூஞ்சில் பூசின்கிறிய மேக்கப்பு எல்லாமே என் புருஷன் வாங்கி கொடுத்துருந்தது. என் புருஷன் போட்ட பிச்சை. அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அவரையே திட்டுறியே. அவங்க வாங்கின்னு வந்தப்போ எப்படியெல்லாம் பேசினேன், இப்போ அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்வீங்க. இதை பார் வையன், மரியாதையாக பேசு. ஆஃப்டர் ஆல் ஒரு குக்கோட பொண்ணு நீ. இதை பாரு, எங்கள் அம்மாவை குக்குன்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்கள் அம்மா ஒன்றும் உங்கள் வீட்டில் இப்போ வேலை செஞ்சுன்னு இல்லை. அப்படி தாண்டி சொல்வேன், உங்கள் அம்மா ஒரு குக்கு, உன் புருஷன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரியான ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குவீங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க நீங்கள் கொடுத்த அறையில். அங்கே இருக்கிறவங்க இன்னும் எல்லாருமே, அந்த பாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் டைரெக்ஷனில் தான் வந்திருக்குவாங்க. ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை என் புருஷனை பைத்தியம்னு சொன்னேன், பைத்தியம்னு சொல்கிற அந்த நாக்கை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே யோங்கி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ லியாவோட அப்பா அம்மா வந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பொண்ணு மேலே கை எடுக்குவ அப்படின்வாங்க. அப்போ யோங்கி, ஹலோ அங்கிள், எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பொண்ணு என்ன பண்ணாங்கன்றத ஃபஸ்ட்டு கேட்டு அதுக்கப்புறமா வையனை திட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லி தொலைச்ச? ஒன்றும் இல்லை, என் தம்பியை பைத்தியக்காரன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியாவோட அப்பா ஃபுல் ஷாக்காக, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சாடி, தேவங்க போய் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கேன், அவங்க அப்பா காதல் ஏதாவது உழுந்தா அவ்வளோத்தாடி, நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நடு, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நிமிஷம் அங்கிள், ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. இன்னும் என்ன வையன்னு சொல்லணும் நீ? அதான் அவளை அரைஞ்ச இல்லை, இன்னும் என்ன வேணும்? அது பத்தாது, என் புருஷனை அவள் பைத்தியம்னு சொன்னால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்வீங்க. அப்போ லியா, என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்வாங்க. அப்போது லியாவோட அப்பா, அது வையன், இப்போ லியா தேயாங்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கேட்காக்கிட்டையும் அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல அப்படின்வாங்க. அங்கிள், இப்போ விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றதில்ல, இவ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவள் இந்த பாட்டியை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியாவோட அப்பா, லியா பேசாமல் சாரி கேட்டுடுறே, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு ஃபேஸை ஒரு மாறுதி வச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு, தேயாங் ஐம் சாரி அப்படின்வாங்க. பட் தேயாங் வந்துட்டு எதுவுமே புரியாது. அவங்க ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு தேயாங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு என்ன அப்படின்வீங்க. அப்போது லியா வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து, என்னடி ரொம்ப துள்ளுற? தேயாங் பழையபடி ஆயிட்டாங்கன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, என் பின்னாடியே ஓடி வருவாங்க. எப்படி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி உன்னை தேயாங்க்கு கட்டி வச்சனோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி உன்னையோ தேயாங்கியோ பிரிக்க என்னால் முடியும். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகாத, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவாங்க. அவங்க சொன்ன உடனே தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து லியா போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஃபுல்லாக முறைச்சி பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. தேவங்களோட அப்பா வந்து கேட்டிருக்குவாங்க,
என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் யோகி வந்துட்டு எதுவுமே மறைக்காமல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும் தேவங்களோட அப்பாவுக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புள்ளிய அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் தேவங்களோட அம்மாவுக்கு தம்பிக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனா, அவங்க பாட்டியில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சின்றது கோவம் வந்துட்டுக்கோ, உங்கள் மேலே தான் கோவப்பட்டிருக்குவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே பையன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்வாங்க. நீங்களும் அவங்க இருக்கிற டைரெக்ஷனுக்கே போவீங்க. தேவங்க உங்கள் பின்னால் வந்துடுவாங்க ஆஸ் யூஷுவல். அப்போது அவங்க கேட்குவாங்க, உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்வாங்க. என்னத்தை கேட்குறீங்க? இல்லை, என் பிள்ளையோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை இப்படி நாசமாக்கிட்டியே, உனக்கு இப்போ சந்தோஷமா? என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக தானே நடந்துச்சு, கடைசியில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆந்து. அத்தை, இவரும் உங்களோட பிள்ளை தானே. அவள் எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா, பைத்தியக்காரன்னு சொன்னான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது எனக்கு தெரியும் அவன் என்ன சொன்னான்னு, அதுக்கு நம்ம நிதானமாக பேசிக்கலாமாயிடுச்சு. அங்கேயே பெரிய பிரச்சனை பண்ணோன்னு ஏதாவது இருந்துச்சா அப்படின்வாங்க. அப்போது அவங்க தம்பி சொல்லுவாங்க, இதனால தான்மா நான் சொன்னேன் இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரதே வேணான்னு. அப்போ தான் பேச்சு கேட்காம பெரிய மருமக பெரிய பையன் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டலெல்லாம் பேசி இவங்க 2 பேரும் அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போது அவ்வளோ பேர் முன்னாடி எனக்கு இப்படி இன்சல்ட் ஆச்சு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் இன்சல்ட் பற்றி பேசுகிறீங்களே, உங்கள் அண்ணவை கூட அங்கே ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் நீங்கள் தான் அங்கே வந்து நின்று பேசி அவங்களுக்கு 4 வார்த்தை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டுக்கணுமாயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்னடான்னா வெறும் உங்களோட ரெப்புடேஷன், உங்களோட சந்தோஷம் பற்றியே பேசுகிறீங்களே. உங்கள் அண்ணா நல்லா இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்குவாங்க. சே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதை பாரு, எனக்கு இந்த லெக்சர் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் ஒன்றும் தேயாங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேயாங்ஷி ஆக முடியவே முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன், எவ்வளோ கைண்டான ஒரு மனுஷன். அந்த மாதிரி மனுஷனுக்கு தம்பியா சே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வாங்க தேயாங்ஷி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. தேயாங்க்கு வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுன்னு இருக்காது. பாவம், லிட்ரலாக ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்குவாங்க அவங்க. அம்மா, இவ ரொம்ப ஓவராக பேசுகிறான், நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ இன்னசென்ட் கிடையாது. இவ புத்தி யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது அந்த சிஇஓ போஸ்ட்டுக்கு போயிடணும். நீ எப்படியாவது அப்பா கிட்டே பேசிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. இதே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்துன்னுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு தூங்கிட்டுக்குவாங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் நீல் டவுன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு அவங்க கையை பிடிச்சி, லியா சொல்கிறது கரெக்ட் தான் இல்லை, ஒரு வேளை நீங்கள் பழைய மாதிரி ஆகிட்டா என்கிட்ட இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டீங்க, எப்போவுமே வயன்னு பின்னாடி சுற்ற மாட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லியா கிட்ட தான் போயிடுவீங்க இல்லை? ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வந்து தெரிஞ்சால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அது தெரிஞ்ச விஷயம் தான், இமீடியட்டாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவீங்க. அப்படி இல்லைன்னாலும் லியா உங்களை எப்படியாவது அவ பக்கம் இழுத்துடுவா. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே லியாவை தானே லவ் பண்ணி நின்றீங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ ஏன் இப்படி வலிக்குது? தெரிஞ்சு தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியல, இப்போ ரொம்ப பெயின் ஆகுது. ஒருவேளை நான் உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்து அழுதுன்னுக்குவீங்க. இல்லை, இனிமேல் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறமா உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு மேட்ஸ்கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது தான் கொடுக்கணும், இந்த டேப்லெட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிடுவீங்க. தேவங்க எந்திரிக்குவாங்க, பட் நீங்கள் இல்லை. தேவங்க வந்துட்டு ரொம்ப கலாட்டாக பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் காலும் பண்ணியிருக்குவாங்க மேட்ஸு, பட் நீங்கள் வந்துட்டு எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள்,
நான் வரேன், எனக்கு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்க்குது அது இதுன்னு சொல்லி நீங்கள் கால் கட் பண்ணிடுவீங்க. அப்போ தேவாங் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்குவாங்க. யோங்கிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்குவீங்க கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி, எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, யோங்கி கூட வந்து தேவாங்க கன்சோல் பண்ணி பார்த்து நின்றுக்குவாங்க. யூஸ்வலாக நீங்கள் மத்தியானத்தில் வந்துடுவீங்க, பட் இப்போ மத்தியானம் கூட வரமாட்டேன்றீங்க. இதே மாதிரி ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ் பண்ணிட்டுக்குவீங்க. யோங்கிக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும், எதுக்காக இப்போது தேவாங்க அவாய்ட் பண்ணின்னுக்கிறா வையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங்கில் வந்தால் கூட ஃபஸ்ட்டு பேசுகிற அளவுக்கெல்லாம் க்ளோஸாக பேசியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான். நீங்கள் சாப்பிடுங்க, படுங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணின்னுக்குவீங்க. தேயாங் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி தேயாங்கிட்ட விளாடுறது அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வருவீங்க நீங்கள் வீட்டுக்கு. ஏன்னா யோங்கி வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போகணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ யோங்கி இருக்கிறாங்கன்ற தைரியத்தால் தான் நீங்கள் லேட்டாக வந்துருக்குவீங்க. பட் இன்றைக்கி அவங்க சீக்கிரமாக போகணுன்னு சொல்லியிருந்தாலே நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்குவீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கக்கூடாததை பார்த்துடுவீங்க. என்னன்னா தேயாங்கோட தம்பி வந்துட்டு தேயாங்க பெல்ட்டால் அடிச்சுன்னுக்குவாங்க. அவங்க ஒரு மூலையில் உட்காந்து அழுதுன்னுக்குவாங்க. நீங்கள் ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. ஓடி போய் தேவாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்குவீங்க. அப்போது ஒரு 2-3 அடி உங்களுக்கும் விழுந்திருக்கோம் பெல்ட்டால். நிறுத்துங்க, எதுக்காக அவங்கள அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அடிக்கிறதா, அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்வாங்க. என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி என்னங்க பண்ணாங்க, பெல்ட்டால் அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. என் ரூமில் வந்திருந்தோ இல்லாமல் என்னோடய ப்ளே ஸ்டேஷனை ஒட்டி வச்சுருக்கான் பைத்தியம் அப்படின்வாங்க. போதும் நிறுத்துங்க, இன்னொரு வார்த்தை அவரை பார்த்து இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா உன்னை எதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அவனை பார்த்துக்கிறதுக்கு தானே. அதை விட்டுட்டு நீ காலேஜு ஃப்ரெண்டுன்னு போய் சுற்றின்னுக்கிற. உண்மையாகவே காலேஜுக்கு போறியா இல்லை உன்னோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு போறியா அப்படின்வாங்க. உங்களுக்கு பயங்கர கோவம் வரும். சரியான ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குவீங்க. மரியாதையாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோ. எவ்வளோ இருந்தாலும் நான் உன்னோட அண்ணி. என்னோட ரூமு, என்னோட ப்ளே ஸ்டேஷனு, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து போட்டிருந்து. அதை மறந்துடாத. என்ன ப்ளே ஸ்டேஷன்? அவர்கிட்ட இருந்த பணத்தில் அந்த மாதிரி 10 ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துருக்குவாங்க உனக்கு. அவரை அப்படி போட்டு பெல்ட்டில் அடிக்கிறியே. என்ன ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு இருக்கிற வேல்யூ கூட உங்கள் அண்ணாக்கு இல்லாத ஆயிடுச்சா? என்ன சொன்னேன், பைத்தியம்னு சொன்னேன்ல. அந்த பைத்தியம் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான லைஃப்பை கொடுத்துருக்குறது. நான் ஒன்றும் உன்னை மாதிரி ரிச் ஸ்பாயில்டு பிராட் இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. எனக்கு படிப்போட வேல்யூ என்னன்னு நல்லா தெரியும். நான் காலேஜுக்கு போகிறதுக்கு, படிக்கிறதுக்கு நீ பொண்ணுங்க பின்னாடி சுற்றின மாதிரி நானும் ஆம்பளைங்க பின்னாடி சுற்றுவேன் நினைக்காத. கல்யாணம் வெறும் ஃபிசிக்கல் நீட்ஸ் ஒன்று தான் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு, இது தான் கல்யாணம். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் மேரிட் லைஃப், அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இன்னொரு தடவை என் புருஷன் மேலே நீ கையை உடைச்சிடுவேன். வாங்க தேஹாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பி நீங்கள் உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குவீங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஸ்லோவாக நடந்துன்னு வந்திருக்குவாங்க பயந்துன்னு. உங்களுக்கு அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க பிளட் கிளாட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் கொஞ்சம் ஆயின்மெண்ட் போட்டுன்னுக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அப்போ தேயாங் வந்துட்டு உங்கள் கண்ணில் வந்துன்னுக்கிற அந்த டியர்ஸை தொடச்சிட்டு, வையன் சாரி வையன், தேயாங் ரொம்ப பேடு, என்னால் உனக்கு எல்லாருக்கிட்டையும் ஃபைட் ஆகுதுல்ல, அதுக்கு தான் நீ என்கிட்ட பேசின இல்லையா, அதுக்கு தான் நீ தேயாங்க பார்க்குறதுக்கு வர்றது இல்லையா சீக்கிரமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேவாங்ஷி, நீங்கள் ரொம்ப குட்டு தெரியுமா, இவங்க எல்லாருமே தான் பேட் பீப்புள்ஸ், நீங்கள் உங்களை பற்றியெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னொரு தடவை யாராவது உங்களை அடிக்க வந்தால் நீங்கள் சைலண்ட்டாக இருக்காதீங்க சரியா? நான் இதுதான் லாஸ்ட்டு. இன்னொரு தடவை நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடவே இருக்குவேன். சீக்கிரமாக வந்துடுறேன் சரியா? எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை.
எனக்கு காலேஜில் படிக்கிறது நிறைய இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், அப்போனா உனக்கு தேயாங் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. தேயாங் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிடுவாங்க. நீங்களும் அழுந்துட்டு அப்படியே தேயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்குவீங்க. நான் ஒரு பைத்தியக்காரச்சி, யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு என்னென்னமோ யோசித்து அவங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன். தேயாங்ஷி கூட இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்காவது சந்தோஷமாக இருந்து அதுவே என்னோடய லைஃப் லாங் மெமரிஸை வச்சுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். மறுபடியும் அதே ரொட்டீன். காலேஜுக்கு போவா, தேவங்க பாரு, அடிக்கடி உங்கள் அம்மாவை கூட போய் பார்த்துன்னு வந்துன்னுக்குவீங்க. சாரா கூட உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு கிச்சனில் குக் பண்ணின்னுக்குவீங்க. டக்குன்னு தேவங்க பேக்கப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். தேவங்ஷி என்ன பண்ணுறீங்க? வயன், நீ எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு வந்துடுற? நீ எந்திரிச்சியா? எனக்கு தூக்கமே வருதில்ல, நீ என் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லி உங்கள் நெக்குக்குள்ளே ஸ்னகிள் பண்ணுவாங்க. உங்களுக்கு வைரலெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் பறந்துன்னுக்கோ. தேவங்ஷி, அது வந்து நான் காலேஜுக்கு போகணும் இல்லை, அதான் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். நீங்கள் இப்போ என்னை விடுங்க, நான் இங்கே குக் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நீ குக் பண்ணிக்கோ, நான் இப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்குக்குள்ளே இன்னும் ஸ்னகிள் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப முடியாது. டக்குன்னு அவங்க கையை எடுத்து ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, தேயாங்ஷி நீங்கள் அங்கே சேர் மேலே உட்காருங்க, நான் இங்கே நின்று குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சேர் மேலே உட்கார வைக்கிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு வீக்கெண்டு, உங்களுக்கு லீவ் இருக்கும் காலேஜு. ஸோ வீட்டில் தான் இருக்குவீங்க. உங்கள் மாமியாரும் மாமனாரும் ஏதோ ஃபங்க்ஷனுன்னு வெளியே போயிருக்குவாங்க. அவங்க தம்பி வந்துட்டு அவங்க ஃபியான்ஸை கூட வெளியே போயிருக்குவாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களும் தேவங்க தான் இருக்குவீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னுக்குவீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஆனிமேட்டட் மூவி பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது தேவங்க வந்துட்டு டாய்ஸில் விளையாடின்னுக்குவாங்க. நீங்கள் அப்படியே தேவங்க்கு சாப்பாடு ஊட்டி விட்டுன்னுக்குவீங்க. அப்போ சடனாக ஒரு கிஸ்ஸிங் சீன் வந்துடும் அந்த மூவியில். அப்போ தேவங்க வந்துட்டு அத்தையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு தேவங்க்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு போவீங்க. பட் தேவங்க அதை கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. என்னத்தை அப்படி டீப்பாக பார்த்துன்னுக்குறாங்கன்னு டிவி சைட் பார்க்குவீங்க. பார்த்தா அதில் கிஸ்ஸிங் சீன் வந்துனுக்கோ. அப்போ நீங்கள் தேயாங்ஷி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்வீங்க. அப்போ தேயாங் டக்குன்னு உங்களவே பார்க்குவாங்க, டீப்பாக பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்வாங்க. அதுவா, அது அது அவங்க கிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்வீங்க. அங்கே அவங்க டிஃப்ரெண்ட்டாக கிஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி தான். எப்படி வையன் எனக்கு சொல்லு அப்படின்வாங்க. அது வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால அப்படி கிஸ் பண்ணாங்க. ஓ, அப்போனா ஃப்ரெண்டு அப்படி கிஸ் பண்ணுமா? அப்போது நீயும் என் ஃப்ரெண்டு தானே, நானும் உன்னை அப்படி கிஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் என்னது, இல்லை இல்லை அது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன், நீ தானே இப்போ சொன்ன ஃப்ரெண்டு அப்படி கிஸ் பண்ணலான்னு, இப்போ திரும்ப நீ தப்புன்னு சொல்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது அது எப்படி, ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது அது வந்து நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், ஓ அப்போனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி கிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அது அது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்ஸ் மேலே தான் கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபீட் பண்ணலான்னு இப்படி தலையை குனிவீங்க. அப்போது டக்குன்னு தேவங்க வந்து உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும், ஒரு மாதிரி ஃபுல் பயந்துருவீங்க. தேவங்கே வைட் ஐஸில் பார்க்குவீங்க. தேவங்க பட் இன்னோசென்ட்டாக ஸ்மைல் பண்ணி, பத்தியா நான் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், இப்போ நீ எனக்கு பண்ணு அப்படின்னு அவங்க சீக்ஸ் காமிக்குவாங்க. அப்போ நீங்கள் தேவாங்ஷி இப்போ வேணாம், நான் நாளைக்கு கிஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு இப்போவே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவாங்ஷி சொன்னால் கேளுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெதுவாக சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு
கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போயின்னுக்குவீங்க. என்னென்னா சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணோம். அப்போ தேவங்க வந்துட்டு டக்குன்னு திரும்பிடுவாங்க. ஏதோ சொல்கிற மாதிரி உங்கள் லிப்ஸ் டச் ஆகிடும். அவங்க லிப்ஸ்க்கும் உங்கள் லிப்ஸ்க்கும் டச் ஆகிடும். ஜஸ்ட் டச் ஆகும், நீங்கள் டக்குன்னு பின்னால் போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். வயிறில் ஃபுல் பட்டர்ஃப்ளைஸு. தேவங்க வந்துட்டு உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்து, நீ இப்போ தான் சொன்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இங்கெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு, இப்போ நீ எதுக்காக என்னை இப்படி கிஸ் பண்ண அப்படின்னு உங்களை கேட்குவாங்க. அப்போ நீங்கள் நான் எங்கே பண்ணேன், அது ஆக்சிடெண்ட்டு, நான் உங்களுக்கு சீக்ஸ் மேலே தான் கிஸ் பண்ண வந்தேன், நீங்கள் தான் சடனாக திரும்பினீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் சரி 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 எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் காட்டுவாங்க. நீங்களும் ஊட்டி விட்டுனுக்குவீங்க. பட் உங்களுக்கு மட்டும் உள்ளே ஆயின்னுக்கிற அந்த நர்வஸ்னஸ்ஸு உங்களுக்கு தான் தெரியும். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். பயங்கரமாக மழை வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 2 பேரும் பால்கனி கிட்டே நின்றுக்குவீங்க. நீங்கள் மழையை பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்குவீங்க. அப்போ தேயாங் உங்களையே பார்த்து, பையன் உனக்கு மழைன்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது மழையில் விளையாடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வேணாம் உங்களுக்கு கோல்ட் ஆகிடும், மழையிலலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல வையன், எனக்கும் மழைன்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு மழையில் இட்டுன்னு போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணின்னுக்குவீங்க மழையில். ஒரு மாதிரி உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மழை அடிச்சின்னு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கோ. நீங்கள் 2 கையும் ஃபுல்லாக வைடு பண்ணி அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுக்குவீங்க மழையில். உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வெட்டாகி உங்கள் பாடிக்கு ஃபுல்லாக இதாக ஒட்டின்க்கோ. அப்படியே கண்ணை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னால் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா தேயாங்க தூரத்தில் நின்றுக்குவாங்க. பட் உங்களே ஒரு மாதிரி இன்டென்ஸாக டீப்பாக பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டே உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒட்டின்னு இருக்கும், ஒரு மாதிரி மழையில் வெட்டாயிட்டு. நீங்கள் ஸ்லோவாக அவங்க 2 கையை எடுத்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. தேயாங் ஸ்லோவாக நடந்துன்னு வருவாங்க. உங்களுக்கு பயங்கர நர்வஸ்ஸு, ஹார்ட் பீட்டு ரொம்ப ஜோராக இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. உங்கள் கையை 2 கையும் செஸ்ட்டுக்கிட்ட டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. தேயாங் ஸ்லோவாக உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் ஃபேஸ் மேலே இருக்கிற உங்கள் முடியெல்லாம் எடுத்து உங்கள் காது பின்னாடி போடுவாங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அவங்க மூவ் பண்ண விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இவ்வளோ நாள் குழந்த மாதிரி இருந்த தேயாங் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸு உங்களுக்கு ஹார்ட் பீட் அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிடும். டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க. தேயாங்ஷி என்ன பண்ணுறீங்க பையன், எனக்கு குளிர்து பையன், நம்ம உள்ளே போயிடலாம் வா, இந்த மழை ரொம்ப சில்லுனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அப்படியே டைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. ஏன்னா நீங்கள் தேயாங் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சிடுவீங்க. நான் சொன்னேன்ல மழையில் நனையிறது வேணான்னு, நடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போவீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க பார்த்த அந்த ஒரு பார்வை இன்னும் உங்கள் கண்ணிலே இருக்கோ. ரொம்ப இன்டென்ஸாக டீப்பாக பார்த்துருக்குவாங்க உங்களை. பட் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கிறது அந்த குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் உங்களோட இமேஜினேஷனை நினச்சி சும்மா ஆகிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க, ஏதோ யோசிச்சுன்னுக்குவீங்க. அப்போது சாரா ஏ வையன் இப்போ என்னடி யோசிச்சுன்னுக்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இல்லை சாரா, தேயாங்ஷி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பல்லிஸ் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு டைம் அவங்க என்னை பார்க்குறது, அவங்க ஒரு டைம் என்னை டச் பண்ணுறது, என்கிட்ட ஒரு டைம் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க அந்த மாதிரி இல்லை, அவர் குழந்தை மாதிரி இருக்க மாட்டேன்றாங்க, ஒரு தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எனக்கு அப்போல்லாம் எவ்வளோ பயம் ஆகுது தெரியுமா, ரொம்ப நர்வஸ் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. என்னடி டிஃப்ரெண்ட்டு எனக்கு புரியல. நான் எப்படி சொல்கிறது, அன்றைக்கி நம்ம பார்ட்டிக்கு போகிறதுக்காக ரெடியாக இருந்தோம் இல்லை, அப்போது நான் மிரர்கிட்ட நின்று ரெடியாக இருந்தேன். அவங்க என் பின்னாடி தான் நின்று நின்றாங்க. நான் மிரர்லேருந்து அவங்கள பார்த்தேன். அவங்க என்னை எப்படி பார்த்துருந்தாங்கன்னா, இப்போ நார்மலான ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்த உடனே நார்மலாக குழந்தை மாதிரி பேசின்னு இருந்தாங்க. அப்புறமா நேற்று கூட
நம்ம மழையில் விளையாடினோம். பட் அந்த மழை மழையில் நான் நனையும் போது என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு வெக்கமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சாரா வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏ வையன் லூஸு, நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அவரை லவ் பண்ணுறேன்னு தெரியுது. அதுக்கு தான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது. ஒரு வேளை அவங்க நார்மலாக இருந்திருந்தா எதுக்கடி இப்படி நடிக்குவாங்க? அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பார்ட்டியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னேன். அப்போவாவது ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்குவாங்க இல்லை? அவங்க நார்மலாக இல்லை வையன், அவங்க அப்படி தான் இருக்காங்க. உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அவ்வளோதான். ஏன்னா நீ அவங்கள லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அவரை லவ் பண்ணல. ஏய், காதில் பூ சுத்தாத. உன் கண்ணில் கிளியராக தெரியுது நீ அவரை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. சரி சரி, பேசி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, கிளாஸை கவனி அப்படின்னு சொல்வீங்க. அடி பாவி, பேசி டிஸ்டர்ப் பண்ணுந்த நீ தாண்டி இப்போ ஏன் மேலே பழி போட்டியா அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளாஸை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகின்கோ, உங்களோட ரொட்டீன் இப்படியே போயின்கோ. தேவங்களோட தம்பி வந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கே வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பயங்கர கோவம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்புறமா அவங்க அம்மா கூட உங்ககிட்ட ஜாஸ்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஏதாவது வேலை சொல்கிறது அந்த மாதிரி தான் பண்ணின்னுக்குவாங்க. தேவங்களோட அப்பா வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்குவாங்க. ப்ளஸ் யோங்கி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு தேவங்கிட்டே சில சேஞ்சஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம். சேஞ்சஸ்க்குனா ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்த உடனே குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணின்னுக்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக டவுட்டாக ஃபீல் ஆகிருக்கோ, இவங்க நிஜமாகவே அப்படியே இருக்காங்களா இல்லை நார்மல் ஆகிட்டாங்களான்னு. பட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நார்மல் ஆகிட்டா அவங்க எதுக்காக அவங்க கூட எப்படி இருக்குவாங்க இல்லைங்களா? அவங்க எப்படி இருந்தாலும் லியாவை தான் லவ் பண்ணியிருந்தாங்க, லியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். தேவங்களோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் யோங்கி தான் பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க அப்பா இன்னும் அவங்க தம்பிக்கு சிஇஓ போஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு குளிக்க போவீங்க. பார்த்தா ட்ரெஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு மறந்துட்டுக்குவீங்க. ஐயோ, ட்ரெஸ் எடுத்துன்னு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல தேவம் சின்ன தூங்கினுக்குவாங்க, நான் அப்படியே போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவலை எடுத்து ரேப் பண்ணி வெளியே வருவீங்க. ஸ்லோவாக வருவீங்க. பார்த்தா தேவம் இன்னும் படுத்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள் அப்பா இன்னும் தூங்கினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக நடந்துன்னு போயின்னுக்குவீங்க. அப்போது டக்குன்னு தேவங்க எழுந்திரிச்சி உட்காருவாங்க. அவங்க கண்ணை ஃபுல்லாக ரப் பண்ணின்னு கண்ணை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தா அவங்க எழுந்திரிச்சாங்கன்ற ஷாக்குக்கே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவீங்க அங்கேயே. தேவங்க வந்துட்டு உங்களையே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குவாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல் ஷாக்காக தான் பார்த்துன்னுக்குவாங்க தேவங்க கூட. நீங்கள் வந்துட்டு டவலை டைட்டாக பிடிச்சிக்குவீங்க. அப்போது தேவங்க வந்துட்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. அதே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி இன்டென்ஸாக பார்த்துன்னுக்குவாங்க அவங்க உங்களை. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், ஃபுல் நர்வஸ் ஆகிடும், கையெல்லாம் ஷிவர் ஆகின்க்கோ. தேவங்ஷி எந்திரிச்சிட்டிங்களா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக பாத்ரூம் உள்ள போயிடுவாங்க. இந்த பிஹேவியர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். இப்போது அவர் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்க நார்மலாக பேசிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கவே பார்க்குவீங்க. பட் டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஐயோ நான் இப்படியே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வார்ட்ரோப் கிட்டே போய் ட்ரெஸ் எடுத்து சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அதே யோசனையில் தான் இருக்குவீங்க. தேவங்க வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு, வயன் நீ எதுக்காக அந்த மாதிரி ஷேம் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருந்த, அது நல்லாவே இருக்கல, இனிமேல் அந்த மாதிரி ஷேம் ட்ரெஸ் எல்லாம் போடாத அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை அது ட்ரெஸ் இல்லை தேவங்ஷி, நான் ட்ரெஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு மறந்துட்டு இருந்தேன், அதுக்கு நான் டவலை ரேப் பண்ணின்னு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்படியா, சரி இன்னொரு ட்ரெஸ்ஸை அப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் கீழே போயிருக்குவீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ, நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்குவீங்க. பட் உங்களுக்கு மைண்டில் நிறைய ஓடின்க்கோ. ஏன்னா தேவங்களோட பிஹேவியர் டே டு டே சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னுக்கோ உங்களுக்கு. ஒரு நாள் நீங்கள் இப்படியே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்குவீங்க காலேஜில். அப்போது உங்களுக்கு கால் வந்துன்னே இருக்கும், கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகினே இருக்கும் உங்கள் ஃபோனு.
அப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குவீங்க, யோங்கி கால் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் சாராக்கு சொல்வீங்க, ஏய் சாரா, யோங்கி அண்ணா எனக்கு கால் பண்ணினே இருக்கிறாங்கடி கண்டினியூஸாக அப்படின்னு. அப்போது சாரா வந்துட்டு, ஏய் இவர் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணாலே பயமாக்குதுடி, என்னன்னு கேளுப்போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து ஆஸ் யூஷுவல் வாஷ்ரூம் ரீசன் சொல்லிவிட்டு வாஷ்ரூமில் போய் ஃபோன் எடுக்குவீங்க. ஹலோ அண்ணா அப்படின்வீங்க. பையன் சீக்கிரமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் பேர் சொல்லியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் அண்ணா என்ன ஆச்சே அப்படின்னு கேட்குவீங்க. தேயோங் தேயோங் ஸ்லிப் ஆகி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்வாங்க. அண்ணா என்ன சொல்கிறீங்க? ஸ்டெப்ஸ்லேருந்து அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல அண்ணா, அவர் நல்லா தானே இருக்கார். பையன் நீ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வா, அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான், டாக்டர் இவ்வளோ செக் பண்ணின்னுக்கிறாங்க. அண்ணா பயமாக இருக்குது, ப்ளீஸ் வையன், அவன் எந்திரிச்ச உடனே உன்னை தான் கேட்பான், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இப்போவே வரேன், நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு யாருக்குமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து அப்படியே போயிட்டுக்குவீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அண்ணா என்ன ஆச்சு அண்ணா, எப்படி அண்ணா கீழே விழுந்தாரு அப்படின்னு கேட்குவீங்க. தெரியல வையன், தடுக்கி கீழே விழுந்துட்டான்னு வீட்டில் இருக்கிற மேட்ஸ் தான் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க வீட்டில், அவங்க அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்குவாங்க. அவங்களும் அதே டைமுக்கு ஓடி வருவாங்க. எப்படி நடந்துச்சு, என் பிள்ளை எப்படி இருக்கா, எதுக்காக எல்லாமே அவனுக்கே நடக்குது, ஐயோ கடவுளே, அவனுக்கு இப்போ ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, என்னங்க சமாதானம் பண்ணிக்கோங்க, இதனால தான் நான் சொல்லுந்து அவனை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுடலான்னு. இதை பாரு, என் பிள்ளை ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை, நீ அவனை அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்கிற, நான் அவனை கண்டிப்பாக அங்கே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, நான் பைத்தியக்காரன்னு சொல்லுங்க, அங்கே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குவான்னு தான் சொல்லுந்து. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதான் வையன் இருக்கால, அவன் நல்லபடியாக பார்த்துக்கிறான், நீ இப்போ கொஞ்ச நேரம் சைலண்டாயிரு அப்படின்வாங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கான்சன்ட்ரேஷனே இருக்காது, நீங்கள் ஃபுல்லாக அந்த ரூமோட டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. தேயாங்க இருக்கிற அந்த ரூமில் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக அந்த ஒரு சேர் மேலே உட்காருவீங்க. அப்போ யோங்கி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து, பையன் நீ ஒன்றும் பயப்படாத, தேயாங்க எதுவுமே இருக்காது, அவன் நல்லபடியாக குணமாயிடுவான். ஆனால் முதல்ல அவருக்கு என்னென்னவோ பிரச்சனை, அதில் இது வேறையா அண்ணா, பாவம்னா அவர் அப்படின்னு சொல்வீங்க. ஒன்றும் ஆகாது வையன், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வெளியே வருவாங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே டாக்டர் இருக்கிற டைரெக்ஷனுக்கு ஓடி போவீங்க. அப்போது டாக்டர் சொல்லுவாங்க, இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ கான்ஷியஸ் வரும்னு சொல்ல முடியாது, ஐ ஹோப் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே, அதுக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது யோங்கி, நான் சொல்லியா, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக இருக்கிறான், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகினே இருக்கும், நீங்கள் எதுவுமே சாப்பிடாம வெயிட் பண்ணி நேக்குவீங்க. அவங்க பக்கத்துலேயே உட்காந்து நிற்குவீங்க. தேயாவுக்கு கிட்டேயே உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, சாரா, உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகிருக்கோ. ஹலோ வையன், எங்கடி இருக்கே, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கடி போயிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாராக்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்குவீங்க. அப்போ சாரா சொல்லுவாங்க, சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்து உன் பேக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஓகே சொல்லியிருக்குவீங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு கீழே போவீங்க பேக்கை வாங்கின்னு வரத்துக்கு யோங்கிக்கிட்ட சொல்லிவிட்டு. நீங்கள் சாராக்கிட்டையும் எல்லாமே சொல்லி அழுதுருக்குவீங்க. அப்போ சாரா உங்களுக்கு கன்சோல் பண்ணியிருக்குவாங்க, அழாதே வையன், சமாதானம் பண்ணிக்கோ, ஒன்றும் ஆகாது, அவங்க குணமாயிடுவாங்க, அதான் டாக்டர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை தைரியமாயிருடி அப்படின்வாங்க. நீங்களும் நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லடி. சரி வா, இங்கே பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது, அட்லீஸ்ட் ஜூஸ் ஆனால் குடி அப்படின்வாங்க. எனக்கு வேணாம் சாரா, இது பாரு, எனக்கு கோவம் வர வைக்காத, நீ ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானேடி அவங்கள பார்த்துக்க முடியும், வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. ஒரு 2-3 ஸ்ட்ரிப் எடுத்துருக்குவீங்க. அப்போது உங்களுக்கு உங்கள் ஃபோன் மறுபடியும் வைப்ரேட் ஆகும். யாருன்னு பார்த்தாக்கா யோங்கி. நீங்கள் வந்துட்டு ஹலோ அண்ணா, என்ன ஆச்சு அண்ணா, வையன் தேவாவுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சரி சரி நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிவிட்டு
சாரா கிட்ட சொல்லிவிட்டு, சாரா அவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சாடி, நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க. அப்போது அவங்க சாரா சொல்லுவாங்க, நான் சொல்லியா பாத்தியா, சீக்கிரமாக கிளம்பு, நான் நாளைக்கு காலையில் வந்து அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்களும் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓடி போய் தட்டுன்னு அவங்க இருந்த அந்த வார்டு, அந்த ரூமோட டோர் திறக்குவீங்க. எல்லாருமே உங்கள் டைரெக்ஷனில் தான் பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு தேயாங்கே பார்த்துன்னுக்குவீங்க. தேயாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களையே பார்த்து, பையன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்வாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுடுவீங்க. ஏன்னா இது வந்து தேயாங்கோட நார்மல் வாய்ஸுங்க. அவங்க இன்னும் பேபி மாதிரி பேசின்னு இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிடும் தேயாங் நார்மல் ஆகிட்டாங்கன்னு. உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். யோங்கி அப்புறமா அவங்களோட அப்பா ஒரு மாதிரி உங்களையே பார்த்து சேடாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குவாங்க. பட் தேவங்களோட அம்மாவோ தம்பியோ ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுவாங்க உங்களையே பார்த்து. அது வந்து தேயாங்ஷி சார், நான் வந்து அப்படின்வாங்க. அப்போது தேவங்களோட அப்பா, ஆக்சுவலி பையனை நான் தான் வர சொன்னேன். அவளோட ஃபைனல் இயர் முடிய போதில்லை, ஆல்மோஸ்ட் எக்ஸாம் வேறு வந்துடுச்சு. ஸோ எங்கள் கம்பெனியில் அவளுக்கு ஒரு வேலை தரலான்னு தான் அவளை இங்கே வந்து என்னை மீட் பண்ண சொன்னேன். அதுக்குள்ளே உனக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. என்னது, பையன் நம்ம கம்பெனிலையா? நல்ல டிசிஷன் அப்பா, பார்க்கலாம், ஒரு நல்ல போஸ்ட் இருந்தால் அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், லியா எங்கே காணோம் அப்படின்வாங்க. உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அது வந்து வந்துன்னுக்கிறா ஆன் த வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, பாவம், நேற்றுலேருந்து அவங்க கூட தான் இருந்தால் தேயாங், இப்போ தான் வீட்டுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. தேயாங்கோட அப்பாவும் யோங்கியும் முறிச்சு பார்ப்பாங்க அவங்க அம்மாவையே. நீங்கள் வந்துட்டு ஃபுல் டியரி ஐஸோட அவங்க டைரெக்ஷனில் பார்ப்பீங்க, அதாவது தேயாங்கோட அம்மா டைரெக்ஷனில். அப்போ தேயாங், லியா எப்போவுமே அப்படி தான், எனக்கு ஒன்றும் இல்லை லியா, ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கே பதட்டப்படுறான், பைத்தியக்காரச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேயாங்கோட டைரெக்ஷனில் பார்த்து ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுவீங்க. நான் நினச்சது நடந்துருச்சு, இப்போ நான் தேயாங்க விட்டு போகிற டைம் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு, சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் மாமனாரை பார்த்து, உங்கள் மாமனாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் மாமா மாமான்னு கூப்பிட்டு இப்போ சடனாக சார்ன்னு கூப்பிடுறது யோங்கிக்கும் ரொம்ப ஃபீல் ஆகிருக்கோம். வையன் இரு, நான் வரேன், ட்ராப் பண்ணுறேன் அப்படின்வாங்க. பரவாயில்ல அண்ணா, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேயோங், வையன் இரு வையன், அண்ணன் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இல்லை அப்படின்வாங்க. பரவாயில்ல சார், என்னை விட உங்களுக்கு தான் அவரோட தேவை இருக்குது, அவங்க இங்கேயே இருக்கட்டும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்லோவாக திரும்புவீங்க. நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அப்போது தேவங்களோட அப்பாவும் யோங்கியும் வெளியவே ஓடி வருவாங்க. பையன் அது வந்து அப்படின்வாங்க. பரவாயில்ல சார், எனக்கு புரியுது, தேவாங்ஷி பழையபடி ஆயிட்டாங்க, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா சார்? அப்புறமா நான் வீட்டுக்கு போய் என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்றேன், அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம் சார். பரவாயில்ல அப்படின்னு சொல்வீங்க. என்ன பையன் இவ்வளோ ஈஸியாக சொல்லிவிட்டு, அவங்க புருஷன் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? அவங்க எந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த அந்த கல்யாணம் செல்லாது. அவங்க ரைட் சென்ஸில் இருக்கும்போது அவங்க அந்த கல்யாணம் பண்ணல இல்லை. ஸோ இப்போ அவங்க அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். அதுவும் இல்லாமல் அவங்க லியாக்காவே ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்க 2 பேருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் சும்மா பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார், நான் சைலண்ட்டாகவே போயிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன் இப்படி சொல்கிற அப்படின்வாங்க யோங்கி. அவனை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீ பார்த்துக்கினேன், ஒரு குழந்தை மாதிரி நீ அவனை பார்த்துக்கினேன், இப்போது சடனாக அவனை விட்டு கொடுத்துட்றியா அப்படின்வாங்க. இதில் விட்டு கொடுக்கறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு கேர்டேக்கராக நான் பார்த்துக்கினேன், இப்போது என்னோடய டைம் முடிச்சிச்சு, நான் இப்போது போகிறேன், அதுதான் அவ்வளோதான்,
சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க. ஏன்னா உங்களால் பேசக்கூட முடியல, பயங்கரமாக அழு வேற வந்துன்னுக்குது. அவங்க முன்னாலே நீங்கள் ஸ்ட்ராங்காக வேற பிஹேவ் பண்ணின்னுக்கிறீங்க. ஸோ உங்களால் முடியல, நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க அழுதுன்னு பயங்கரமாக. வீட்டில் இருக்கிற மேட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவங்களோட கார் டிரைவர் வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டுக்குவாங்க, இந்த மாதிரி நார்மல் ஆகிட்டாங்க தேயாங் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, நீங்கள் வீடை விட்டுட்டு போயின்னுக்கிறீங்கன்றது அவங்களுக்கு பயங்கர வருத்தமாக இருந்திருக்கோம். நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துன்னுக்குவீங்க. அப்போது அவங்களோட எல்லாரை விட ஒரு பெரிய மேடு இருக்குவாங்க. அவங்க ஓடி வந்து உங்கள் கையிலேருந்து பேக் எல்லாம் வாங்கிக்குவாங்க. எல்லா மேட்ஸும் ஒரு ஒரு பேக் உங்கள் கையிலேருந்து வாங்கிக்குவாங்க. வாங்கின்னு வயன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நான் நான் எங்கே இந்த ஊரை விட்டால் போகிறேன், இந்த வீடை விட்டு தானே போகிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் என் நம்பர் இருக்குல்ல, நான் எனக்கு கால் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ இன்னொரு மேட் சொல்லுவாங்க, வயன் நீங்கள் தானே சரோட உண்மையான ஒய்ஃபு, எதுக்காக வீட்டை விட்டு போயின்னுக்கிறீங்க, இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சார் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆகும். சும்மா நானும் உங்கள் சாரும் டெய்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சண்டையோடு இருக்குன்னுமா, சண்டை போட்டு அவங்கக்கிட்ட நான் கெட்டவன்ற பேர் வாங்கி பிரியறதை விட இப்போது எதுவுமே தெரியாமல் சைலண்ட்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அக்கா ஒரே ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு இன்னொரு மேடை பார்த்து கேட்குவீங்க. என்ன சொல்லுமா அப்படின்வாங்க. தேவங் சாரை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வீட்டில் அவங்கள கண்டா யாருக்குமே ஆறுதில்ல. அவங்க அப்பா விட்டா அவங்கள கண்டா வேறு யாருக்குமே பிடிக்கிறதில்ல. நீங்களாவது அவங்களுக்கு டைமாக சாப்பாடு, டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துருங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா அப்படின்வீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத வயன், நம்ம பார்த்துக்குறோம் தேவங் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டிரைவர் வந்துட்டு, அம்மா வாங்க உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை வேணாம் அண்ணா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அம்மா சர்தாம்மா சொன்னாங்க உங்களை வீட்டில் சேஃபாக ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கோ. எந்த சார்? யோங்கி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ யோங்கி அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிருக்குவீங்க. காரில் தான் உங்களை இட்டுன்னு போய் உங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கார்லேருந்து இறங்கி போய் உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழுவீங்க. உங்கள் அம்மா என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருக்க மாட்டீங்க தேவனுக்கு இந்த மாதிரி ஆந்து. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவீங்க. பையன் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னன்னு சொல்லுடி அப்படின்வாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்வீங்க. உங்கள் அம்மா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க. நீங்கள் ஸ்லோவாக உங்கள் அம்மா கிட்டேருந்து ஹக் பிரேக் பண்ணி உங்கள் அம்மாவை பார்ப்பீங்க. என்னடி சொல்கிற? ஆமாம்மா. ஏய் இதுனா வெள்ளாட்டாடி, கல்யாணன்றது இவ்வளோ ஈஸியாக எதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ என்னம்மா பண்ண சொல்கிற? நீ அடிக்கடி சொல்வே இல்லை அவங்கெல்லாம் பணக்காரங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இப்போ அது உண்மை ஆயிடுச்சுமா, அவங்கெல்லாம் பணக்காரங்க. என்னால் என்னோடய ரைட்ஸ்க்கு அவங்கக்கிட்ட சண்டை போட என்னால் முடியாதும்மா, விட்டுடுமா. எல்லாம் ஒரு கனவு நினச்சி விட்டுடு. என்னடி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? ப்ளீஸ்மா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாத, அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. எல்லாம் ஏன் தப்பு, என்னால் வந்து இந்த படுபாவிங்க உன்னோட லைஃபே நாசமாக்கிடுறேன்னு சொன்னாங்கடி. உன்னை நீ படிச்சுன்னுக்கிற காலேஜ்லேருந்து வெளியே போட வச்சிடுறேன், நீ தப்பான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்கடி. நான் உனக்கு எங்கே கெட்ட பேர் வந்துடுமோ, வாழ்க்கை நாசமாயிடும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேடி. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, உன் வாழ்க்கை இப்படியே நாசமாயிடுச்சடி அப்படின்வாங்க. அம்மா நீ அழாதம்மா, இப்போ எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லைம்மா, ப்ளீஸ். இங்கே பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்து நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடலாமா, எங்கேயாவது தூரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்துட்டு தேயோங் பற்றியே யோசிச்சுக்குவீங்க.
அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு யோங்கிக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டிருப்பீங்க. அப்போது யோங்கி சொல்லியிருக்குவாங்க, நீ வந்து பார்த்துன்னு போ தேவாங்க, அவள் தூங்கின்னுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து மத்தியானமாக போவீங்க, ஸ்லோவாக போய் தேவாங்கோட ரூம் கிட்டே நிற்குவீங்க. தேவங்க வந்துட்டு தூங்கின்னுக்குவாங்க. ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போவீங்க. உள்ளே போய் தேவங்க பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போகலான்னு திரும்பிங்க. அதுக்குள்ளே தட்டுன்னு டோர் ஓப்பன் ஆகும். யாருன்னு பார்த்தா லியாவோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்குவாங்க. அவங்க டோர் ஓப்பன் பண்ண அந்த ஒரு சவுண்டுக்கு டக்குன்னு தேவங்க எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு ஸ்லோவாக கண் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களே தான் பார்க்குவாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்து, வையன் நீ எப்போ வந்த? ஓ லியா கூட வந்தியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை நான் நான் அப்போவே வந்தேன், நீங்கள் தூங்கி நின்றீங்க, அதான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா சரி இப்போ பார்த்தாச்சுல நடுவேலையோ அப்படின்வாங்க. அப்போ தேயோங், லியா எதுக்கு அவகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுற? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட நல்லா சாஃப்டாக பேசுன்னு அப்படின்வாங்க. சரி தேயோங், நீங்கள் நேற்று என்கிட்ட ஒரு சூப் கேட்டிங்க இல்லை, அதை நானே என் கையார செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. உங்களுக்கு பயங்கர பெயினாக இருக்கோ. நீங்கள் வந்துட்டு உங்கள் கையை டைட்டாக ஃபிஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃப்ளோ ஆகிருக்கோ. பட் அதை கண்ட்ரோல் பண்ணின்னுக்குவீங்க. தேயோங் சூப் டேஸ்ட் பண்ணிவிட்டு, லியா சூப்பில் ரொம்ப சால்ட் போட்டுக்கிறேன், ரொம்ப சால்ட்டியாக இருக்குது, என்னால் குடிக்க முடியல அப்படின்வாங்க. அப்படியா, நான் எல்லாம் செக் பண்ணி தானே செஞ்சேன் அப்படின்வாங்க. அப்போது தேயோங், இட்ஸ் ஓகே லியா, நோ ப்ராப்ளம். பையனோட அம்மா ஒரு டிஷ் செய்வாங்கல்ல, நான் அடிக்கடி வரும்போது அந்த டிஷ்ஷை செஞ்சு கொண்டு வரியா அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு லியாவை பார்க்குவீங்க. அப்போ லியா, ஆக்சுவலி அவங்க அம்மா இப்போது எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு, என்ன ஆச்சு அப்படின்வாங்க. ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, அவங்க அம்மா எங்கள் வீட்டில் திருடினாங்க, அதனால தான் அவங்கள வேலை விட்டு நிறுத்திட்டோம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் லியா என்னடி சொல்கிற அப்படின்வீங்க. அப்போது தேவன் உங்கள் டைரெக்ஷனில் பார்த்து, என்ன வையன் வாடி போடின்னு பேசுகிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சாரி சார், அவங்க எங்கள் அம்மா பற்றி எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்வீங்க. லியா, ஆண்டி அந்த மாதிரி கிடையாது, அவங்க எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சுருந்தாங்க, இப்போ திடீர்னு அந்த மாதிரி எதுக்காக பண்ணுவாங்க, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்வாங்க. அப்போ லியா ஏதோ சொல்ல வர்றாங்க. அப்போ யோங்கி டக்குன்னு உள்ள வந்து, நான் சொல்கிற தேயாங், அது ஒன்றும் இல்லை, இவங்க அவங்க அம்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, அதுலேயும் இங்கே நிற்கிறாள் லியா, அவள் என்ன கம்மி டார்ச்சர் பண்ணாளா, அதெல்லாம் பார்க்க முடியாமல் நான் தான் அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் வேறு வீட்டில் இருக்க வச்சேன் அப்படின்வாங்க. அப்போது என்ன லியா இது, இவங்க என்ன சொல்கிறதெல்லாம் உண்மையா? அது ஒன்றும் இல்லை தேயாங், ஜஸ்ட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான், அதுக்கே யோங்கி அண்ணா தப்பாக எடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் வேறு வீட்டில் விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நீ பண்ண தப்புக்கு சாரியாவது கேட்கணும் இல்லை இல்லையா அப்படின்வாங்க. கேட்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு, சரி சார் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. வையன், நீ நேற்று அப்பா கிட்ட இன்டர்வியூன்னு வந்திருந்தல்ல, என்ன ஆச்சு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, இவன் என்கிட்ட முன்ன மாதிரி இல்லை, என்னை பார்த்தே பேச மாட்டேன்றா, என்னன்னு தெரியலண்ணா அப்படின்வாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனையோ விடுத்தையாம், பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் வந்திருக்குவீங்க தேவங்க பார்க்குறதுக்கு. சாரை வந்துட்டு உங்களை திட்டினே இருக்குவாங்க, வானாடி போகாத விட்டுடு, ஆந்தாயிடுச்சு, இப்போவாவது நீ ஃப்ரீயாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கேட்க மாட்டீங்க, போயினே இருக்குவீங்க தேவாங்க அடிக்கடி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு என்னன்னா ஒரு ஹோப், அவ்வளோதான், ஏதாவது கொஞ்சமாவது அவங்களுக்கு ஞாபகம் வராதா உங்கள் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நீங்கள் போயிருக்குவீங்க. என்னென்னா நீங்கள் டோர்கிட்ட போய் டோர் ஓப்பன் பண்ணோம். அப்போ தேயாங்க அவங்க அப்பா யோங்கி 3 பேரும் பேசினுக்குவாங்க. ஆக்சுவலி வையன் அப்படின்னு உங்கள் டாபிக் தான் பேசினுக்குவாங்க. அதாலே நீங்கள் வெளியவே நின்றுடுவீங்க சைலண்ட்டாக. அப்போது அவங்க சொல்வாங்க, தேயாங் உனக்கு வையனை பார்த்தா எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க.
அப்போது என்னப்பா இப்படி கேட்குறீங்க, என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்வாங்க. இல்லை, ஒரு வேளை நான் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தா பண்ணி நின்றுக்குவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேயாங், அப்பா என்னப்பா நீங்கள், அவள் சின்ன பொண்ணு, அதை எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவள் இப்போ தான் படிச்சுன்னுக்கிறாப்பா, கல்யாணம்லாம் பண்ணி அவள் லைஃப்பை பால் பண்ணாதீங்க அப்படின்வாங்க. அப்போ உனக்கு பையனை பார்த்தா எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா தேயாங் அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்க. இல்லைப்பா. அப்பா நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க. இன்னொரு விஷயம், எனக்கோ லியாக்கோ அடுத்த வாரமே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சும்மா லேட் ஆகினுக்குது. இவ்வளோ நாளைக்கு எங்களுக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கணும் இல்லை, எதுக்கு அப்படின்வாங்க. அப்போ யோங்கி, அது ஒன்றும் இல்லை தேயாங், கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த டோர்கிட்டே நின்று பயங்கரமாக அழுவீங்க. உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, எதுவுமே பேச மாட்டீங்க, அப்படியே திரும்பி போயிடுவீங்க. வையன், அவருக்கு மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எந்த ஞாபகமும் இல்லை, இதுக்கு மேலே நீ அவர்கிட்ட போகிறது சரியில்லை வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே கன்சோல் பண்ணிக்குவீங்க. இன்னொரு பக்கம் தேயாங்க்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கோ, ஏன்னா நீங்கள் அவங்கள பார்க்குறதுக்கு வந்துன்னு இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டுக்குவீங்க. இவங்கக்கிட்ட கூட கேட்டிருக்குவாங்க எதுக்கு வையன் வந்துன்னு இல்லைன்னு. அப்போ அவள் எதுக்காக வரணும், அவளுக்கு வேலை இருக்குது, அதான் லியா டெய்லி வராளே அப்படின்னு ஒரு மாதிரி டாண்ட் பண்ணி பேசியிருக்குவாங்க. உனக்கு தான் அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, இதுக்கப்புறமா அந்த பொண்ணு பற்றி எதுவும் கேட்காத அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்குவாங்க. தேயாங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிருக்குவாங்க. அவங்க வீட்டுள்ளே போன உடனே அவங்க ரூமில் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு, அவங்களுக்கு ஒரு மாதிரி காமாக இருந்திருக்கும் அந்த ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல்லு நான் எங்கேயோ ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. இவங்க வந்து நார்மலாக அவங்க அம்மாக்கும் அவங்க தம்பிக்கும் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். அவங்க கம்பெனிக்கு போய் மறுபடியும் பிஸி ஆகிடுவாங்க. தேவங்கோட தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் ஆக்கிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ தேவங்க அவங்க அப்பா கிட்டே கேட்பாங்க, அப்பா என்னென்னமோ நடந்திருக்கு, எனக்கு எதுக்குப்பா எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ அவங்க அப்பா எல்லாமே சொல்லியிருக்குவாங்க எக்ஸப்ட் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிந்து. பட் அதை சொல்ல வரும்போது தேவங்கோட அம்மா என்ன பண்ணிடுவாங்க, உன்னை அந்த டைமில் லியா தான் எவ்வளோ நல்லா பார்த்துக்குனா தெரியுமா அப்படின்னுடுவாங்க. தேவங்கோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் வரும். நீ வாய முடின்னு சைலண்ட்டாக இருக்கியா அப்படின்வாங்க. எதுக்குப்பா அம்மாவை அதட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க தேயாங். அது ஒன்றும் இல்லை தேயாங் அப்படின்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ தேயாங், என்னம்மா சொன்னீங்க, லியா என்னை பார்த்துக்குனாளா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் தேயாங் அப்படின்வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க சொல்லிவிட்டு சைலண்ட்டாக போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காலேஜ் ஆச்சு, வீடாச்சு, அப்புறமா கொஞ்சம் நேரம் சாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதை தான் யோங்கி வந்துட்டு அடிக்கடி வந்து உங்களை பார்த்துன்னு போயின்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் தேயோங் வந்துட்டு அடிக்கடி லியா வீட்டுக்கு போயின்னுக்குவாங்க. பட் இப்போது அந்த மாதிரி போயினே இருக்க மாட்டாங்க. லியா வந்துட்டு கேட்குவாங்க, எதுக்கு தேயோங் ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி வருவீங்க, இப்போது எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன்றீங்க, ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டா கூட வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுன்னுக்குவாங்க. அப்போ தேயோங் சொல்லுவாங்க, எனக்கு ஏனோ உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே மூடு இல்லை இல்லையா, என்ன இருந்தாலும் வெளியிலே பேசிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமா வேணால் நான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்குவாங்க. இப்போ தேயோங் வீட்டில் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுன்னுக்குவாங்க, யூங்கி கூட இருக்குவாங்க. அப்போ யூங்கி வேணும்ன்ட்டு, அங்கிள் வையன் வேலை விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்குவாங்க. நல்ல டேலண்டடான பொண்ணு தான், ஸோ செலக்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்வாங்க. பார்த்து செலக்ட் பண்ணுங்க அங்கிள், ஆக்சுவலி அவளுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, மேபி இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயோங், என்னன்னு சொல்கிறேன், அவள் இன்னும் சின்ன பொண்ணு, அதை எப்படி அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஹே தேயோங், சின்ன பொண்ணு ஒன்றும் இல்லை, அவளுக்கு இப்போ 20 years, கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜ் தான் அப்படின்வாங்க. இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணுண்ணா அப்படின்வாங்க. நீ ஏண்டா இவ்வளோ கோவப்படுற, அவள் கல்யாணம் பண்ணிக்கினா உனக்கு என்ன, அவள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குடா அவள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு டேபிள் மேலே பேங்க் பண்ணி அங்கேருந்து எழுந்திரிச்சு உள்ளே போயிடுவாங்க. அப்போது யோங்கி வந்துட்டு ஸ்மர்க் பண்ணி தேயாங்கே பார்த்துக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. லியா வந்துட்டு தேயாங்க பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வருஷம் சொல்லியிருக்குவாங்க இல்லைங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டுன்னுக்குறாங்கன்னு, அந்த மாதிரி பார்ட்டி கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. லியாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ, தேயாங் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லியா பிளானே வேறையாக இருக்கும். தேயாங்க்கு அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு
அவங்க கூட எப்படியாவது ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டா எப்படி இருந்தாலும் அவங்கள கல்யாணம் பண்ணியே பண்ணுன்ற மாதிரி அவங்களோட பிளான் இருக்கும். அவங்க நினச்ச மாதிரியே அவங்க ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குவாங்க. தேயோங்க்கு வந்துட்டு பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிருக்கோ. அவங்க ஷர்ட்டோட 2 பட்டன் கூட ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பாடி ஃபுல் ஹீட்டாக ஃபீல் ஆகிருக்கோ. என்ன என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம். அப்போது வேணும்னு லியா பக்கத்தில் வந்து உட்காந்து, தேயோங் என்ன ஆச்சு, ஏன் இப்படி வேர்க்கிற அப்படின்வாங்க. தெரியல லியா, என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்வாங்க. சரி வா, மேலே ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்வாங்க. அப்போ தேயோங் லியாவையே பார்க்குவாங்க. லியா, என்ன தேயோங் அப்படி பார்க்குற அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, நீ போய் ரூம் புக் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது லியா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி எந்திரிச்சு மேலே போவாங்க. தேயோங் வந்துட்டு அவங்க ஸ்மர்க் பண்ணதை பார்த்துருவாங்க. இவ என்னமோ பண்ணியிருக்கா, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. பட் லியாக்கு தெரியாது தேயோங் அங்கேருந்து கிளம்பிந்து. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா பாட்டி ஊருக்கு போயிருக்குவாங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஐயோ, இன்னும் 2-3 நாளில் எக்ஸாம் வேறு இருக்குது, இன்னும் எதுவுமே படிக்கலையே, நான் இந்த டென்ஷனில் படிப்பை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதே விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு குக் பண்ணிக்குவீங்க. உங்கள் டோர் பெல் ரிங் ஆகும். நீங்கள் வந்துட்டு டைம் பார்க்குவீங்க. இவ்வளோ நேரத்தில் யார், அதுவும் அம்மா இல்லாத டைமில், ஐயோ அப்படின்னு சொல்வீங்க. பார்த்தா கண்டினியூஸாக ரிங் ஆகிருக்கும். யார் இப்படி பெல் பண்ணியிருக்கிறாங்க, ஐயோ கடவுளே எனக்கு பயமாக இருக்கே, யாருக்கு சொல்கிறது, இவங்க என்ன கால் பண்ணவா அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப பெல் ரிங் ஆகினே இருக்கும். நீங்கள் மெதுவாக போய் டோர் சந்திலேருந்து பார்க்குவீங்க. பார்த்தா தேயோங் நின்றுக்குவாங்க. தேயோங் சாரா, அவங்க எதுக்காக இவ்வளோ நேரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண உடனே தேயோங் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி தட்டுன்னு உங்களை வாலுக்கு பின் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க சார், என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்வீங்க. பட் தேயோங் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணி, ஐயன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்வாங்க. நான் 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 என்ன ஹெல்ப் பண்ணோம், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுறீங்க, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்பீங்க. ஐயன், என்னோட ட்ரிங்க்ஸில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்வாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ தேயோங் என்ன ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள், சார் இதெல்லாம் தப்பு சார், நீங்கள் லியா கிட்டே போகணுமா இருந்துச்சு, இது இது தப்பு, உங்களுக்கும் லியாக்கும் கல்யாணம் ஆகும்போது என்கிட்ட ப்ளீஸ் வராதிங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங் வந்துட்டு இன்னும் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் கண்ணியே பார்த்து, நான் எதுக்காகடி லியா கிட்டே போனோம் அப்படின்வாங்க. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பேசியிருக்குவாங்க. எப்போவுமே சாஃப்டாக பேசியிருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு மாதிரி இன்டென்ஸாக டீப்பாக பேசியிருக்குவாங்க. நீங்கள் பயந்து அவங்க செஸ்ட்டு மேலே உங்கள் 2 கையை வச்சு புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்கள் 2 கையை பிடிச்சி அவங்க வால் மேலே பின் பண்ணிடுவாங்க. உங்கள் கண்ணியே பார்த்து டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. டீப்பாக பேஷனேட்டாக ஹங்க்ரியாக கிஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லா வெயிட் பண்ண மாதிரி அவங்க கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்கள் கை 2 கையும் வால் மேலே பின் ஆகிட்கோ. கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ வயன் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல் ஷாக்காக வைட் ஐஸ்லேயே தேங்கே பார்ப்பீங்க. மறுபடியும் டக்குன்னு கிஸ் பண்ணுவாங்க, டீப்பாக கிஸ் பண்ணிடுவாங்க. இந்த தடவை நீங்களும் அந்த கிஸில் மெல்ட் ஆகிடுவீங்க. அஃப்கோர்ஸுங்க, ஏன்னா நீங்களும் தேயோங்க லவ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணிட்டு பெட்ரூமுக்கு தூக்கின்னு போவாங்க. உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் ஹோவர் ஆகிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாமே நடந்திருக்கோம். அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்துடலாம். நீங்கள் காலையில் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்ப்பீங்க. உங்கள் பாடி ஃபுல் பெயின் இருக்கும். ஆல்மோஸ்ட் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க. அந்த மனுஷன் தூங்கவே விட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் டயர்டாகிட்டுக்குவீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்ப்பீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அவங்களோட ஷர்ட்டை போட்டுருக்காங்க மிரர் முன்னாடி நின்று.
நீங்கள் உங்கள் பிளாங்கெட்டே உங்கள் செஸ்ட்டு கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இது இது தப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, நீ இன்னொரு தடவை தப்புன்னு சொல்லாத அப்படின்வாங்க. நீங்கள் பண்ணிக்கிறது பெரிய தப்பு, இதில் வேற தப்புன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட நின்னுட்டு, ஹேய் we made love பையன், இதில் என்ன தப்பு இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நீங்கள் லியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, என்கிட்ட எதுக்காகங்க இப்படியெல்லாம் நடந்துக்குனீங்க, ஓ ஆமாம் இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்வாங்க. உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். சே, நீங்கள்லாம் ஒரு மனுஷன், நான் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன், நீங்கள் எல்லா ஆம்பளைங்க மாதிரி என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இந்த மாதிரி இருக்கலான்னு யோசிச்சிங்களா, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, உங்களோட சார்ம் உங்களோட பணம் இதெல்லாம் பார்த்து உங்கள் பின்னாடி வந்துடுவேன் நினைக்காதீங்க, இன்னொரு தடவை என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, இதுதான் கடைசி அப்படின்னு சொல்வீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்கள் உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பையன் நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ் ப்ளீஸ், இங்கேருந்து கிளம்பிடுங்க, நான் ஏதாவது தப்பாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்புங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி உங்கள் கையை ஜோடிக்குவீங்க. அவங்க வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லோவாக எந்திரிச்சு நடக்க முடியாமல் வாஷ்ரூமுக்கு போவீங்க. வாஷ்ரூமில் போயிட்டு உங்கள் பிளாங்கெட்டை எடுக்குவீங்க. மிரரில் பார்த்தா ஃபுல்லாக மார்க்ஸ் இருக்கும். பயங்கரமாக அழுவீங்க. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அம்மாவுக்கு தெரிஞ்சா ஐயோ அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, எனக்கு பயமாக இருக்குது. கடவுளே, நான் எதுக்காக இப்படி பண்ணேன், நான் எதுக்காக கண்ட்ரோல் இழந்தேன், அவர் லியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு தெரிஞ்சியோ நான் எதுக்காக அவரை என்னை தொட விட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, 1 month ஆகிட்கோ, ஆனாலும் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்க மாட்டீங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக முடிச்சிருக்குவீங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, ஈவன் சாரா கூட தெரியாது. நீங்கள் இப்போ வந்துட்டு தேவங்களோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்குவீங்க. அவங்க அப்பா தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கம்பெனியில் ஜாயின் ஆக சொல்லியிருக்குவாங்க. உங்கள் ரிசல்ட்ஸ் இன்னும் வந்திருக்காது. ஸோ டெம்ப்ரவரியாக அந்த கம்பெனியில் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு போய் செஞ்சுருக்குவீங்க. ஆனாலும் தேவங்க வந்துட்டு உங்களை கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக அப்படி அவாய்ட் பண்ணியிருக்குவாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே வார்த்தையில் நீங்கள் தேவங்க்கு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கோம். அங்கே யோங்கி கூட உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் கம்பெனியில் அப்படியே எல்லா கலீக்ஸ் கூட பேசியிருக்கும் போது அங்கே ஒரு ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் தலை சுற்று, ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது அப்படின்னு. அப்போ இன்னொரு ஸ்டாஃப் கேட்குவாங்க, எவ்வளோ நாள் எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் 1 வீக்காக எனக்கு அப்படி தான் ஃபீலாக எனக்குது அப்படின்வாங்க. உனக்கு பீரியட்ஸ் ஆச்சா அப்படின்வாங்க. அப்போ அவங்க பீரியட்ஸ் எல்லாம் ஆச்சடி அப்படின்வாங்க. ஓ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ என்னமோன்னு நினச்சிட்டேன், அப்போ வேறு ஏதாவது இருக்க போது, போய் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு, இன்றைக்கி ஈவினிங்கே போகிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா அவங்க பேசுறது வந்துட்டு உங்களுக்கு டீப்பாக இதாகிக்கோ ஃபீல் ஆகிக்கோ. ஏன்னா ஒரு வாரமாக உங்களுக்கும் அதே சிம்டம்ஸ் தான், ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு பீரியட் ஸ்கிப் ஆகிருக்குவீங்க. உங்களுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். வயன், நீ எதுக்காக இப்படி வேர்க்கிற, இல்லைக்கா என்னமோ ஒரு மாதிரி சூடாக இருக்குது. ஏசியில் சூடாக இருக்குதுன்னு சொல்கிறிய வயன், தெரியலக்கா எனக்கு உடம்புக்கு முடியல. சரி, அப்போ நான் பர்மிஷன் கேட்டுட்டு நீ கிளம்பு. இல்லை பரவாயில்லக்கா வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிருக்கோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஒரு ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கின்னு போவீங்க. வீட்டுக்கு போயிட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்கோ, பார்த்தா பாசிட்டிவ் வந்துடும். உங்கள் பாடி எல்லாம் ஃபுல்லாக ஷிவர் ஆகிடும். கண்ணில் டியர்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். சந்தோஷப்படணுமா இல்லை துக்கப்படணுமான்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அழுதுன்னுக்குவீங்க. சடனாக உங்கள் அம்மா வாய்ஸ் கேட்கும்,
அப்போ நீங்கள் டக்குன்னு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து ஒழிக்குவீங்க. என்ன வையன், என்ன ஆச்சு? ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? கையில் என்னது அது? என்னத்தை மறைக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. பையன், என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து பார்க்குவாங்க. பார்த்தா ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கோ, பாசிட்டிவ் இருக்கோ. என்னடி இது? யார்து பையன் இது? உந்துதானா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பையன், என்ன பையன் இப்படி பண்ணிட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கி இது எல்லாமே சொல்லியிருக்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா, என்ன பையன் இப்படி பண்ணிட்டேன், நீயாவது கண்ட்ரோல் பண்ணுறது வேணாவா? நீயாவது தடுத்துருக்கலாம் இல்லையா? அம்மா, நான் தடுக்கலைன்னு நினச்சியா? நான் ரொம்ப ட்ரை பண்ணேம்மா, அதுக்கு மேலே என்னால் முடியலம்மா. அவர் என்னோட புருஷம்மா அப்படின்னு சொல்வீங்க. பைத்தியக்காரச்சி, அது உனக்கு மட்டும் தாண்டி தெரியும், அவங்களுக்கு தெரியாது. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லையேடி. இது மட்டும் இல்லையா, அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க வையன். அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறேம்மா? பேசாம அம்மா ப்ளீஸ், அது மட்டும் சொல்லாத. நான் அதை பண்ண மாட்டேன். என் உயிரை போனாலும் நான் என் குழந்தைய கொல்ல மாட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னு இருக்கேன் தெரியலம்மா. சரி, ஒரு வேலை செய்யலாம். நீ அடிக்கடி சொல்வே இல்லை, நம்ம 2 பேரும் எங்கேயாவது தூரமாக போயிடலான்னு. நம்ம 2 பேரும் பாட்டி ஊருக்கே போயிடலாம், யாருக்கும் தெரியறதே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, நம்ம பாட்டி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணியிருக்குவீங்க. என்ன நடக்கும்? தேயாங்க்கு நம்ம வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருமா? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இவங்கள ஆக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லை நம்ம வயன் இந்த ஊரை விட்டே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஒரேடியாக அப்படியே போயிடுவாங்களா? இவங்க 2 பேருக்கும் எதுவுமே காண்டாக்ட் இல்லாத ஆகிடுமா? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? அண்ட் வெரி சாரி, நான் 2 ஷார்ட்ஸில் முடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் கொஞ்சம் ஸ்டோரி லென்த்தி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் இருக்கோ, அதுதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கோ. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.